இப்போது நாம் சாப்பிடும் உணவுல பெரும்பாலும் ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லிகள் இருக்கின்றன. இதனால நம் குடல் ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதனாலதான் என் குடல் ஆரோக்கியத்துக்காக கவனம் செலுத்த வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த பொருள் கிடைத்தது. இந்த ஆயுர்வேத பொருள் கிடைச்சது. ஆயுர்வேத பொருள் என்பதால் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது என்று நினைத்து இதை ஆர்டர் செய்தேன். இந்த பொருளின் பெயர் சத்கர்த் குட் ரக்ஷா. இது ஒரு ஆயுர்வேத பொருள். நமக்கெல்லாம் ஆரோக்கிய விழிப்புணர்வு அதிகரித்த பிறகு ஆயுர்வேத பொருட்களை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். அதே போல் ஆயுர்வேத பொருட்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் தராது என்பதால் நான் இந்த ஆயுர்வேத பொருளை என் குடல் ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கொண்டேன். இதில் 150 கிராம் பொடி வந்தது என்று சொன்னேன் அல்லவா? இதுல நமக்கு திரிகூடா, திரிபலா, குடஜா, பத, பூலா, ஆம்லா, ஹரிடாகி, ஆலோவேரா, குகும், சீரகம், வெந்தயம் ஆகியவை உள்ளன. இந்த பொடிய நாம் தினசரி அடிப்படையில பயன்படுத்தலாம். இப்போது இந்த ஷார்ட்ஸ் பற்றி சொன்னால், இதில் உள்ள இந்த கூறுகள் நம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிகவும் உதவும். அதனாலதான் நான் எப்போதும் ஆயுர்வேத பொருட்களை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறேன். நீங்களும் மாதிரி குடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தி ஆயுர்வேத பொருட்களை தேடுகிறீர்கள் என்றால் ஒரு முறை இந்த சத்கர்த் கட் ரக்ஷாவை முயற்சி செய்து பாருங்கள். நம் முன்னோர்கள் பல ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் திடகாத்திரமா வாழ்ந்ததற்கான முக்கிய காரணமே வயிறு சார்ந்த எந்த பிரச்சனைகளும் அவங்க இல்லாமல் இருந்தது தான் காரணம். அதாவது உடலை வளர்க்க குடலை கழுவ என்பார்கள் நம் முன்னோர்கள். அதனால்தான் எந்த நோய் நொடி இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல சிகிச்சை ஆரம்பிக்கும் போது நம்ம வயிறு பகுதியிலிருந்து ஆரம்பித்தாங்க. நம் உண்ணும் உணவு நல்ல ஜீரணமாகி அதோடைய சத்துக்கள் இரத்தத்திலும் அதோடைய கழிவுகள் மலத்திலும் சேரும். அப்படி சேருகின்ற அந்த கழிவுகள் சரியாக வெளியேறாமல் போனால் உடல் நோய்கள் உருவாகும். உதாரணமாக மலச்சிக்கல், கேஸ், அசிடிட்டி, வயிறு சம்மந்தமான பல பிரச்சனைகள், வயிறு உப்புசமாகிறது, படுத்தா தூக்கம் வர்றதில்லை, பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளும் வரும். பைல்ஸில் பல விதம் இருக்குது, ஃபிஸ்டுலா, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம் வயிற்றில் உள்ள கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னா இன்றைய மருத்துவ உலகம் கேன்சர் வரும்னு கூட சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ நோய்கள், எவ்வளவோ மருந்துகள் அதுக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கட் ரக்ஷா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு 10ல் 8 பேருக்கு ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய வயிறு சார்ந்த எல்லா பிரச்சனையும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு முழு நிவாரணமாக, ஒரு முழு தீர்வாக நாம் கொண்டு வந்திருக்க மருந்து தான் கட் ரக்ஷா ஆயுர்வேதிக் மருந்து.